வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வீடியோவாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னு பாருங்களேன். இப்போ நான் எப்படி என்னை தான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக என்னால் காட்ட முடியும். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னொருத்தவங்களை பற்றி சொல்கிறத விட நான் என்னை பற்றி சொல்கிறது தான் ஈஸியாக இருக்கும். அது உங்கள் கூட ரிலேட் பண்ணிக்கணும். என்னை பொருளாக எடுத்துக்கூடாது. நான் என்னை உதாரணமாக காட்டிக்கிறேன். சொல்லக்கூடிய செய்தியை உங்களோட நீங்கள் ரிலேட் பண்ணிக்க, அதுக்காக சொல்ல வரேன். இப்போ ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால், நான் எப்படி கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்படி தான் என்னுடைய ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தாங்க. அதை சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் எனக்கு ஏற்ற மாதிரி அதை நான் ரீமாடிஃபை பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கிட்டேன்னு பாருங்களேன். ஒரு செய்தி ஒன்று கேட்குறோன்னா, இப்போது எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஜோசி கிளாஸ் போயிருக்கேன். படிக்கும் பொழுது எல்லோரும் ஆசிரியர் சொல்லிகிட்டே இருப்பார், நாங்கள் எழுதிக்கிட்டே இருப்போம். இப்போ என்னுடைய நோட்ஸையும் இன்னொருத்தருடைய நோட்ஸையும் கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் பெருமையாக கூட என்னால் சொல்லணும்னு நினச்சா என்னால் சொல்ல முடியும். அந்த வகுப்பில் ஒரு 10-20 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், 19 பேர்த்தினுடைய அந்த நோட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். என்னுடைய ஒரு தனிப்பட்ட நோட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். எங்கே மாறுபடும் அப்படின்னு தெரியுங்களா? இப்போது ஒரு ஆசிரியர் சொல்லிக்கிட்டே இருக்கார், நம்ம எழுதிக்கிட்டே இருக்கோம். இது எல்லாத்தினுடைய நோட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் வராது. இந்த எழுதுறதை நிறுத்திட்டு ஆசிரியர் என்றைக்குமே தன்னுடைய அந்த பாடத்தை சொல்லி தரும் பொழுது அவர் ஒரு செகண்ட் இப்படி டீவியேட் ஆகி மறுபடியும் அந்த பாடத்துக்குள்ளே வருவார். இப்போ இந்த டீவியேட் ஆகிறாரு பாருங்கள். அந்த ஆகும் பொழுது அவருடைய அனுபவத்தை சொல்லுவார். அந்த அனுபவத்தை சொல்லும் பொழுது நல்லா கவனிக்க, அங்கே தான் எல்லாரும் தப்பு பண்ணிடுறோம். அந்த அனுபவத்தை சொல்லும் பொழுது அதில் நம்மளுக்கு 4-5 ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த 4-5 பாயிண்ட் உடனே எழுதிடணும். இந்த 19 பேர்த்துக்கிட்ட இல்லாத ஒரு சரக்கு எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஆசிரியர் அப்படி பேசுகிற பேச்சில் அப்படியே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருப்பார். அதை எழுதி வச்சுருப்பேன். அது நம்மளோட வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல காப்பாற்றும். நான் முன்னாடியே உங்களுக்கு நம்ம Q&Aல அந்த இதெல்லாம் நிறைய தடவை அதை மேற்கோள் காட்டியிருக்கேன். என்னுடைய 10வது படிக்கும்போது யோகா மாஸ்டர் ஒருத்தர், ஜலாதரன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாஸ்டர் எப்பவுமே சொல்லுவார், பெரிய ஆளுங்க யோகாவில் ஏகப்பட்ட விஷயம் பண்ணி வச்சுருக்காரு, பெரிய ஆள். அவர் இந்த 200 ரூபா 300 ரூபா, நான் 10வது படிக்கும்போது, நான் சொல்கிறது 2005 பக்கம் இல்லை, நான் 2006 10ஆவதே முடிச்சிட்டேன். நான் 10வது அப்போ போகிறேன்னா 2004 2005ன்னு பாருங்களேன். அப்போவே 200 ரூபா 300 ரூபா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்களா? அந்த 200 300 ரூபா யோகா வகுப்புக்கு 1 நாள் வகுப்பு 3 நாள் வகுப்புன்னு போவார். இப்போ நான் ஃப்ரெண்டுலாம் கேட்டிருக்கேன், ஏன் மாஸ்டர் உங்களுக்கு தெரியாததா, இது எதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் போகிறீங்கன்னா, அப்படி இல்லைடா, அங்கே போகும்பொழுது அவன் 3 நாளுமே வேண்டாத எதையாவது ஒன்று தான் பேசுவான். ஆனால் அவனை அறியாமல், தன்னை மறந்து அந்த பேசுகிற ஒரு இடத்துக்கு போகும்போது அவனை அறியாமையே, அவனுக்கே அந்த விஷயம் தெரியுமான்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனை மீறி ஒரு சில விஷயங்கள் வெளியே வரும். அது எனக்கு கிடைக்கிறதுக்கு தான் அங்கே நாங்கள் போகிறேன். அது நான் இத்தனை வருஷம் படித்த அனுபவத்தில் கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. அவன் சொல்கிற வார்த்தையில் எனக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நான் அங்கே போகிறேன் அப்படிம்பார். அப்போ அதுபோல் என்னத்தான் போயிங்க இவன் எப்படி பேசிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் சரி, எந்த நூல் படிச்சிங்கனாலும் சரி, யார் ஒருவர் பேசுவதை கேட்டாலும் சரி, இப்படியே இருந்தோம்னா இருக்கலாம். அவங்க பேசக்கூடிய 99% கண்டென்ட்டு ஈன்னு தான் இருக்கும். அந்த 1% இருக்குது பாருங்க, அங்கே தான் ஆக்சுவல் சேஞ்ச். அர்னால்டு சொல்லுவார், நீ 10 செட்டு உன்னால் அந்த வெயிட் அடிக்க முடியுதுன்னு வச்சுங்க. 10 செட்டுங்கிறது விட்டுரும், ஒரு செட்டுக்கு ஒரு 10 ரெப் அடிக்கணும்னு வச்சுங்க. இந்த 10 அடிச்சுட்டு அந்த வெயிட்டை கீழே வச்சுட்டேன்னா உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா உனக்கு தான் 10 ஏற்கனவே முடியுது. அப்போ முடிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி அங்கே உனக்கு என்ன ஆயிரப்போகுது? அந்த 11 போகும்பொழுது உனக்கு நோகும் தெரியுமா? அந்த நோகிறது தான் உனக்கு ஆக்சுவலாக இம்ப்ரூவ்மெண்ட்டு. அப்போ அந்த 11 அப்படியே இது பண்ணணும். அப்போ உனக்கு இன்னும் வைராக்கி இருக்குன்னா 12க்கு போகணும். அங்கே தான் நீ வளர்ற அப்படிம்பார். அப்போது நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒன்றையும் புறம் தள்ளுவது, உதாசீனப்படுத்துவது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. யாருக்கிட்ட என்ன செய்தி கிடைக்குங்கிறது அப்படியே நல்லா கண்குத்தி பாம்பாட்ட பார்த்துக்கிட்டே இருக்கணும். அங்கேருந்து வரக்கூடிய செய்தியை முழுக்க காதில் வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஓ, இதுக்கு இப்படி இல்லை, இதுக்கு இப்படி இல்லை, இதுக்கு இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி. ஐயா கிட்ட ஒரு சாதகம் இது பொருத்தமாக்கிறதுக்காக கேட்குறதுக்காக பேசியிருந்தோம். பேசும்பொழுது ஒரு துணுக்கு செய்தி பாருங்களேன், எப்படி செய்தி நமக்கு சேருது பாருங்கள். இப்படி பேசும்பொழுது, இந்த அமைப்பு இருந்தால் வீட்டில் பொண்ணு பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போனால் அந்த அந்த காரியம் நடக்காது, அவங்க கோயிலுக்கு தான் போய் ஆகணும், இப்படி ஒரு செய்தி. இன்னொன்று, அப்பா அம்மா பேசுனா அந்த காரியம் நடக்காது, யாராவது சொந்தக்காரங்களில் யாரோ ஒருத்தர் பேசணும், இப்படி ஒரு செய்தி. இது ஏதாச்சும் எனக்கு கிடைச்ச செய்தி.
இது இது எப்போ கிடைக்கும்னு நமக்கு எப்படி தெரியும்? அப்போ ஆசிரியர் கூட தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆசிரியர் நம்ம ஒன்று சொல்கிறாரு, நான் என்னங்க அவர் கேட்க மாட்டேங்கிறேன், அந்த ஆள் பெரிய இவங்க இப்படி பிடுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, ஃபோன் பண்ண அவங்களுக்கு 1000 பிஸி. அவங்க ஆசிரியருங்க. அங்கே சரக்கு ஏகப்பட்டது இருக்குது. தேவை யாருக்கு? நம்ம தான் சாமி சாமின்னு போகிறோம். அவங்க எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். நம்ம இப்படியே இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ தான் நமக்கு கிடைக்கும். தேவை யாருக்கு? அவங்களுக்கு இல்லை, இல்லைங்களா? அப்போ நம்ம ஆசிரியர் கூட தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்கள அணுகக்கூடிய அந்த ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது எப்பவுமே காட்டிக்கிட்டே இருக்கணும். ஆசிரியர் கூடாதுன்னு சொல்லக்கூடிய காரியத்தை ஒரு காலம் செய்யவே கூடாது. அந்த செய்தி நம்ம எங்காவது ஆசிரியர் செய்யாதேன்னு சொல்லக்கூடியது செய்ய போக, அந்த செய்த காரியம் ஆசிரியருக்கு அதுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மனம் ஒரு நொடிப்பொழுதேனும் சங்கடப்பட்டுது அப்படின்னு சொன்னால் அந்த விளைவு நமக்கு சேர்ந்துடும். கர்ணனும் பரசுராமரனுடைய கதை இருக்கு இல்லையா? இந்த அஸ்திரம் தக்க சமயத்தில் உனக்கு பயன்படாமல் போட்டுன்ட்டார் பாருங்க, நடந்தது இல்லையா? அதுபோல தான் சித்த மருத்துவ வகுப்புக்கு போயிருக்கும் பொழுது அவர் செல்வராஜையை ஒரு லேகியம் செஞ்சாச்சு. இரும்பு சட்டியில் லேகியம் செஞ்சாச்சு. இந்த லேகியத்தை தேய்ச்சி கழுவணும். இப்போது அந்த செல்வராஜையை என்கிட்டையும் என்னுடைய நண்பர்கிட்டையும் சொன்னது என்னென்னா, இதை கழுவிட்டு வா, அப்புறம் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இதில் அந்த எண்ணெய் பிசுக்கே இருக்கக்கூடாது, முழுன்னு அப்படி வரான்னு இருக்கணும் சட்டி, எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. லேகியம் கிளறுனா அந்த சட்டியில் எண்ணெய் பிசுக்க போக்குறதுங்கிறது அத்தனை சிரமம்னாலும் அவ்வளோ சிரமம், போகவே போகாது. கடைசியில் போய் நாங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், போகவே இல்லை. சாமி முடியல சாமின்ட்டு காலையிலே விழுந்து, ஆயால் விடு சாமி, நம்மளால் முடியாதப்பா, மொட்டை வெயில் உட்காந்துட்டு. நான் கொஞ்சம் விளையாட்டாக பேசுவேன்னு பாருங்களேன். அப்போ அவர் சொன்னார், டேய் இதே தான் ஏன் வாத்தியார் எனக்கு பண்ணார். எவ்வளோ நாள் கழுவுன்னு தெரியுமா? 3 நாள் கழுவுனேன். 3 நாளும் போகல. என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணீங்க? நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறார்? அதே மாதிரி தான் நானும் போனேன். சாமி என்னால் முடியல, 3 நாளாக தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நானும் போய் காலில் விழுந்துட்டேன். அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, செங்கல் பொடி இருக்குல்ல, செங்கல் பொடி எடுத்துக்கோ, இல்லாட்டி கீழே களிமண் அந்த மண் இருக்குல்ல, அந்த வயல் மண், அதை எடுத்து போட்டு தேய்ச்சி கிளவி கொண்டு வா அப்படின்ட்டார். ஒரே இதை அடித்து பழன்னு ஆயிடுச்சான் சட்டி. போட்டு கழுவிட்டு வரனார். போட்டு கழுவுன சரியாக போச்சு. பக்கத்தில் இருந்து செங்கல் இருந்து எடுத்து ஒரு தேய்ச்சா சரியாக போச்சு. கையெல்லாம் உறிஞ்சு போச்சு அன்றைக்கி. நாங்கள் அவர் 3 நாள் கழுவி இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருடா, என்னையோ இங்கே வர்ற ஒரு 2000 கட்டுற, நீ பாட்டுக்கு பாடம் படிச்சுட்டு போகிறேன்னு உனக்கு எல்லாம் இலக்காரமாக தெரியுதுன்னு நினச்சிக்காத. ஒவ்வொரு ஆசிரியர்கிட்டையும் கோமணத்தை கசக்கி வருஷம் பூரா உட்காந்துருக்கேன், அவர் சொல்லி தருவாரான்னு. அவருக்கு ஒரு நாள் மனசு வரும், அப்போ சொல்லி தருவார், காத்திருக்கணும் அப்படிம்பார். ஏன் தேவை எனக்கு தானே, இந்த ஆள் போனால் அவங்க விட்டுருவாங்க, அவங்களுக்கு என்ன அப்போது ஆசிரியர் பேசுகிறதுலையும் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். ஆசிரியர்கிட்டேருந்து செய்தி வர வரைக்கும் பொறுமை அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கணும். இது மாதிரி நிகழ்வுகளில் நான் பர்சனலாக நிறைய தவறுகள் செய்திருக்கேன். அதனால் நான் என்னென்னலாம் இழந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் அதை ஒரு மாதிரி காட்டி ஆசிரியர்கிட்டேருந்து ஒரு சில செய்திகள் வாங்கினவர்களையும் எனக்கு தெரியும். அதை பற்றி நமக்கு தேவையில்லை, இழந்தது மட்டும் நம்ம வச்சுக்குவோம், சரிங்களா? ஏன்னா தான் சொல்கிறேன், நான் தான் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ பொறுமை அப்படிங்கிறது அவசியம். இன்னொன்று, எதையும் கிடைக்கிற வரைக்கும் சாமி சாமி சாமி, கிடைச்சதுக்கப்புறம் சாமி சாமி சாமி, தப்பே கிடையாது. ஏன் தப்பு இல்லை? அவங்ககிட்ட இருந்தால் நான் வாங்கணும். நன்றி அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும் இல்லையா? சரி, அந்த மாதிரி தான், சரிங்களா? ஸோ அதனால் எதையுமே நம்மளால் உதாசீனப்படுத்த முடியாது. இதெல்லாமா அப்படின்னு இந்த உலகத்தில் எதையுமே நம்மளால் விளக்கவே முடியாது. எனக்கு அது தெரியுண்டா, அது வேணாண்டா, அப்படி இருந்தாலும் அதிலிருந்தும் நமக்கு ஏதாவது ஒன்று நன்மை அப்படிங்கிறது கிடைத்தே தரும். அதனால் இந்த குதிரை கடிவாளம் கட்டின மாதிரியே நம்மளுடைய கவனம் எங்கே இருக்கணும்? பாடம் கவனிக்கிறதுல மட்டுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த நொடி சொல்லுங்கள், இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு 9 நிமிஷம் பேசியிருக்கேன். எத்தனை பேர் நான் சொன்னது முழுசாக கவனிச்சிங்க? எத்தனை பேர் பாதியில் நிறுத்திட்டு போயிருப்பீங்கன்னு நான் கேட்டு பயனில்லை. ஏன்னா பார்த்துட்டு இருக்கவங்க அதை இவ்வளோ தூரம் பார்த்துருப்பீங்க, போனவங்க இந்நேரத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு கவனம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கணும். மறந்துடுவோம் அப்படின்னு சொன்னால் எடுத்து எழுதிடுங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். 2 நாள் முன்னாடி ஏதோ முக்கியமான கனவு வந்தது, ஏதோ ஒரு சில வார்த்தைகள் பார்த்து அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்ரூம் போயிட்டு படுத்து தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு மறந்து போச்சு. என்ன பண்ணுறது? நம்ம புத்தி அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு நாள் எழுதி வச்சிடும், ஒவ்வொரு நாள் இப்படி விட்டுறது தான் பண்டை கொழுப்பு தான். அப்புறம் என்ன பண்ணுறதுங்க? போச்சா இப்போ எனக்கு ஞாபகம் வராதுன்னு. ஸோ அதனால் எல்லாமே முக்கியம். கவனம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் கூடவே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஆசிரியர் சொன்னார், அது அப்படி தான். கொஞ்சம் கூட நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இது பண்ணிவிட்டு ஆசிரியர்கிட்ட போய், சாமி இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, இப்படி பயிற்சி பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்று நடந்தது,
இந்த மாதிரி ஒரு பண்ணலான்ட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு நெளிவு சுழிவு இருக்குது. நான் ஆசிரியர் கேட்பார். அப்போ அவருடைய அனுபவத்தில் வச்சு அருமடா, அப்போ அவரும் நம்மகிட்ட இருந்து கற்றுக்குவாருங்க. அதுதான் உண்மையான ஆசிரியர் அப்படிங்கிறது. அருமையாக இருக்கே, பயிற்சி பண்ணிப்பார். அப்போ அவர் 4 பேர்த்துக்கு சொல்லுவார். எல்லாரும் பயிற்சி பண்ணி பார்ப்பாங்க. அது நல்லா வேலை செஞ்சுதா, ஓகே, இது ஒரு புது ஒரு விதி அப்படின்னு நமக்கு வந்து வெளிக்காட்டி கொடுப்பாங்க. இப்படியும் நடக்குங்க. அனுபவம் இருக்குது. இது மாதிரியெல்லாம் நம்ம அனுபவப்பட்டிருக்கோம். இதே யார் ஒருவர் கோவிலுக்கு சென்று சாமியை தொட்டு பூஜை செய்வாங்கங்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. இது எதாச்சியாக வந்து ஒரு அனுபவ ரீதியாக பார்க்கும் பொழுது நான் ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது நடந்தது. ஆசிரியர்கிட்ட சொன்னேன்னா ஆசிரியர் என்னோட ஆசிரியர் அவர் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவர் யோசிச்சு பார்க்குறாரு, என் கட்டத்தில் அப்படி தான் இருக்குது, கரெக்ட், நல்லா இருக்கு இந்த விதி, இனிமேல் பயன்படுத்துவோம். பாருங்களேன், இப்படி தான் வந்து நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது போகும். நான் பாடம் படிச்சுக்கிறது இப்படி தான். டேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கு, டேட்டா வாங்கிக்கிட்டே இருப்பேன். நான் வேண்டான்னு டேட்டாவை சொல்லவே மாட்டேன், வாங்கிக்கிட்டே இருப்பேன். டேட்டா கொடுத்துக்கிட்டே இரு. நான் டேட்டா கொடுக்க என்னோட எல்லா கோரிலேட் ஆகிட்டே இருக்கும். அங்கே படித்தோம்ல அது இதெல்லாம் இது அப்போ இதெல்லாம் இப்படி இருக்கும், இதெல்லாம் இப்படி இருக்கும். வேண்டான்னு எதையுமே விளக்கவே கூடாது. வேண்டான்னு விளக்குனீங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து நாளைக்கு இன்றைக்காவது ஒரு நாள் நமக்கு தேவைப்படக்கூடியது வரும். இன்றைக்கி நம்மளுக்கு புரியாததுனால அது முட்டாள்தனமாக வேண்டான்னு இருக்கலாமா இருக்கும். பெண்டிங்கில் போடு, வேண்டான்னு சொல்லாது. இது புரியல, அதனால பெண்டிங்கில் வை அப்படின்னு மூளையில் ஒரு இடத்துல ஓரமாக வச்சிடணும். அப்போ திரும்ப டேட்டா வந்துட்டே இருக்கும்போது கோரிலேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இங்கே இருக்கிறதையும் இதுக்கு அதுதானா, இப்போ இந்த இது ஃபில் ஆயிரும். இப்படி தாங்க நான் பாடம் கற்றுக்குவேன். இப்படி தான் தொடர்ந்து இந்நாள் வரைக்கும் நான் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம், திருவருள், குருவருள். அப்படி இல்லைன்னா முயற்சி செய்யுங்க. நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். எஸ், நான் இதனால தான் என்ன சொல்கிறது, முன்னாடி எல்லாம் வந்து இந்த குருமார்கள் இருந்தாலும் ஏமாத்துறவங்க தான் இன்றைக்கி இருக்கிறாங்கங்கிறதும் தெரியும். ஆனால் யாரையுமே வேண்டான்னு சொல்கிறதில்ல. டேட்டா கொண்டா உங்கள்கிட்ட எனக்கு என்ன புதுசு வரும்னு எனக்கு தெரியாது, குடுன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிறது. யாரையுமே இன்றைக்கி குறை சொல்கிறதே கிடையாது. தவறை சுட்டி காட்டலாம், ஆனால் குறை பேசி அவங்கள விளக்குவது அப்படிங்கிறது கிடையாது. பேசி எனக்கு என்றைக்காவது ஏதாவது உங்கள்கிட்ட இருந்து கிடைக்குமில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறது. சந்தோஷம். எல்லாத்தையுமே நட்போடு பார்த்துக்கிறது. வேலை முடிஞ்சுது. என்னங்கிறீங்க? ஆனால் நம்ம எந்த இடத்துல நம்ம நின்றுக்கணும், எந்த இடத்துல அவங்கள வச்சு அந்த ஒரு இதில் இருந்துக்கிட்டே டேட்டா கொடுத்துக்கிட்டே சந்தோஷம். திருவருள் மூலமாக எனக்கு வந்து கருணை செய்யுது, அதுக்கு நன்றி, உனக்கும் நன்றி, சாமிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நம்ம அமைதியாக தன்னடக்கத்தோடு இருந்துக்க வேண்டியதுதான். அந்த அறிவினுடைய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் நம்முடைய பணிவும் நம்மளுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது வந்து ஒரு தெய்வீகத்தன்மையாக மாற ஆரம்பிக்கும். உணர்ந்ததுனால சொல்கிறேன். உணர்ந்தவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும். இன்னும் அந்த இடத்துக்கு போகலைன்னா முயற்சி பண்ணி பாருங்கள். சரி தானுங்களே? ரைட். இதான் இன்றைக்கி உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.